ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒரு சம்மை கூட ஸ்கிப் பண்ணால் மொத்தத்தையும் பார்த்துருங்கப்பா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு எக்ஸாம்பிளில் எந்தெந்த சம்மால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் வைஸஸ் சாப்டர் வைஸாக எல்லோரும் நம்ம பசங்களுக்கு பிரித்து பக்காவாக கொடுத்துருங்கப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஸ்டார் எல்லாம் போட சொல்வேன். ஸோ அந்த சம்மை நல்லா கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. இந்த சம்மில் நம்ம பசங்க ஓவராலாக பார்த்தாலே போதும். அடித்து சொல்கிற மேக்ஸில் நம்ம பசங்க கண்டிப்பாக மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டினியூஸாக போட்டுனே இருக்குப்பா. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட் ஸ்டடிஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம்லேயே நான் போடுறேன். சரிங்களா? போய் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறோம். எக்ஸைஸ் 1.3 பார்த்தீங்கன்னா 10th சம்மு. எக்ஸைஸ் 1.4 பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், 4th, 6th, 10th, 11th, 12th. ஓகேங்களா? ஸோ நம்ம பசங்களுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா. நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நான் அது ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டில். ஓகேங்களாப்பா? அப்படி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு தெரியாமல் அவங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா கேட்டிங்கன்னா அடித்து சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த கொஸ்டின்ஸோட மாடல்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். நிச்சயமாக நம்ம பசங்க எல்லா கொஸ்டின் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் நம்ம பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு கம்பேர் பண்ணி எதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம பசங்க இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் தயவு செஞ்சு மார்க் பண்ணி வச்சுங்கப்பா. இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பசங்களுக்கு ஆன்சர் தெரியல, இது எப்படி ப்ரோ புரியல இந்த சம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எக்ஸைஸ் நம்பர் போட்டு அந்த கொஸ்டின் நம்பர் போடுங்க. நான் பசங்களுக்கு அதுக்கு ஆன்சருக்கான வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தனியாக போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.2 பார்க்க வரப்பா. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். நல்லா தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுங்க. கொஞ்சம் பெரிய யூனிட் சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 9th கொஸ்டின். எக்ஸைஸ் 2.5 வந்து பார்த்தீங்கன்னா 4th, 5th, 6th, 7th, 8th. எக்ஸைஸ் 2.6 9th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 2.7 வந்து பார்த்தீங்கன்னா 4th அப்புறம் 10th. எக்ஸைஸ் 2.8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், 10th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 7th மாடலும் டபுள் ஸ்டார் போட்டு வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 6th சப்டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 6th கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. யூனிட் எக்ஸைஸ், அதாவது உங்கள் புக் சாப்டருக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எக்ஸைஸ் கொடுத்துப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து 8th சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் யூனிட் 3 அல்ஜிப்ரா. பசங்களா தயவு செஞ்சு இந்த சாப்டரை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. அதுவும் நான் கொடுக்குற சம் நான் கண்டிப்பாக பார்த்துருங்க. அடித்து சொல்கிறேன். இதுலேருந்து கண்டிப்பாக பல சம்ஸ் வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 10 சம் தான் கொடுத்துரு, 10 12 சம் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சம். அது நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 3.1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிவிஷன்ப்பா, அப்புறம் தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? எக்ஸைஸ் 3.2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். எக்ஸைஸ் 3.3 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 3.5 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும், தேர்டில் செகண்ட் சப்டிவிஷனும், 4th கொஸ்டினும். ஓகேங்களா? எக்ஸைஸ் 3.6 4th கொஸ்டின், 7th கொஸ்டின். எக்ஸைஸ் 3.7 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். எக்ஸைஸ் 3.8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 3.9 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? எக்ஸைஸ் 3.11 ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? எக்ஸைஸ் 3.12 வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 4th கொஸ்டினும் கண்டிப்பாக நம்ம பசங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 3.13 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷனும், தேர்டு, 5th. ஸோ இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. எக்ஸைஸ் 3.14 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு 4th, 6th. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயப்பா, நம்ம பசங்களுக்கு 10th சோஷியலுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பசங்க 5 மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க, 8 மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் போட்டிருக்கேன்ப்பா. போய் பார்க்கலாம், போய் டக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுங்க. சோஷியலை பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க இம்பார்ட்டன்ட் மேப்ஸ்க்கான பிளேசஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மேப்போட பிளேசஸும் நம்ம பசங்களுக்கு அடுத்த தேர்வில் கண்டிப்பாக போட போகிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பசங்களுக்கு 10th சோஷியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க் தரேன், போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் பசங்க மார்க் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. பசங்களா தயவு செஞ்சு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தியரம்ப்பா அடிச்சு சொல்கிற கண்டிப்பாக கேட்பாங்க. தால்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், கான்வெர்ஸ், அப்புறம் பித்தாகோரஸ் தியரம் படிங்க. டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் இந்த தியரமாக கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. இல்லை எக்ஸாம்பிள் சம் இந்த சம்ஸ் பார்த்து வச்சுங்க. 4.1, 4.8, 4.14, 4.16 டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 4.23 டபுள் ஸ்டார், அப்புறம் 4.32 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா. தியரம்ஸ் கம்பல்சரி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 4.1 வந்து பார்த்தீங்கன்னா 4th 9th, அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும், செகண்ட் 8th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 9th ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.3ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5th 7thப்பா. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 4.4ல வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க யூனிட் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க பாதி பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ 10th சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க ப்ரோ அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு 10th சயின்ஸ் போடலாமா இல்லை 10th சோஷியலுக்கான இம்பார்ட்டன்ட் மேப்ஸ்க்கான பிளேசஸ் போடலாமா, எது போடலாம் கமெண்ட் பண்ணுங்க. எது அதிகமாக வருதோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பசங்களுக்கு டக்குன்னு போட போகிறோம் சரிங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதிகபட்சம் ஒரு 7-8 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி எக்ஸைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸைஸ்லேருந்தும் ஒரு 2-3 சம் தான் இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த சம்ஸ் ப்ளஸ் அந்த சம்ஸ் ஒரு மாடல்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 5.2 பொறுத்த வரைக்கும் செகண்ட் தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷனும், 7th 8th 9th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 13 ஓகேங்களா. எக்ஸைஸ் 5.3ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நிறைய சம் பார்க்குற மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சம் புக் பேங்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 5.4ல வந்து பார்த்தீங்கன்னா 7th 11th வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. அதே மாதிரி அந்த யூனிட் எக்ஸைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க ஓகேங்களா, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 ட்ரிக்னாமெட்ரி. நம்ம பசங்க பாதி பேர் சொல்கிறது ப்ரோ ட்ரிக்னாமெட்ரி தான் இருக்குது ரொம்ப கஷ்டமான லெசன். அப்படிலாம் இல்லைப்பா. ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலா நம்ம பசங்க படிச்சிங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி தான். தயவு செஞ்சு நான் கொடுத்துருக்கிற எல்லா சம்ஸையும் பார்த்துருங்கப்பா. அடித்து சொல்கிறேன் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த சம் நம்ம பசங்க மேக்ஸிமம் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பல கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அட்டன் பண்ண ட்ரிக்னாமெட்ரியில் இந்த சரிங்களா. அதே மாதிரி அந்த மாடல்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. கொடுத்துருக்கிற கொஷினோட மாடல்ஸும் பார்த்து வச்சுங்க. எக்ஸைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் தேர்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 7பா மென்சுரேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. 7.6 7.8 7.9 7.10 அப்படியே 7.22 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி 7.27 7.31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க சரிங்களா. எக்ஸைஸ் 7.1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 7.2ல செகண்ட் தேர்டு 6th 8th 10th ஓகேங்களா. அப்புறம் எக்ஸைஸ் 7.3ல செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு யூனிட் எக்ஸைஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து 5th கொஸ்டினும் 10th கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் யூனிட் 8. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வெரி 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 ஈஸி சாப்டர். நம்ம பசங்க அழகாக இதில் இருக்கிறது ஃபுல் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா யூனிட் 8 முடிஞ்ச மொத்தத்தை கூட பார்த்துங்கப்பா. ஏன்னா இருக்குது ரொம்ப ஈஸியான சாப்டர் இந்த யூனிட் 8 தான். மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்துங்க. அப்படி பார்க்க முடியாத பட்சத்தில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பார்த்துங்க. அப்படி பார்த்தாலே போதும் நம்ம பசங்க அழகா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கண்டினியூஸாக போட்டுனே இருக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணுறேங்க. அப்படி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கே தெரியும் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பசங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல்ஸ் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். இன்னும் வரைக்கும் டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்க ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு உடனடியாக கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன், போய் டக்கு நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோல வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போடாமல் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சொல்லிட்டு நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட்டுனே இருக்க போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.